ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே தெரியுது பார்த்தீங்க இல்லையா, இந்த ஸ்கை லிஃப்ட் ரைடு பக்கத்தில் போயிட்டு இருக்கு. ஸோ இட்ஸ் அ லாங் ரைடு. அங்கே எல்லோ சேர்ஸ் இருக்குது, அதில் போகிறோம். ஐம் சூப்பர் எக்ஸைட்டட் டு சி. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நம்ம இப்போது ஸ்கைவே லிஃப்ட் பார்க்குக்கு டிக்கெட் வாங்குகிற பிளேஸ்க்கு வந்தாச்சு. அண்ட் வி ஆர் ட்ராவலிங் இன் சண்டே. சாட்டர்டேனா ரொம்ப பயங்கர கூட்டம் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. ஆல்வேஸ் ப்ரிஃபர் சண்டே, இந்த மாதிரி ரைடுக்கு பெட்டராக இருக்கும். நாங்கள் இப்போது டிக்கெட் வாங்குறதுக்கு உள்ளார லைனில் நிற்க வந்தாச்சு. ஸோ டிக்கெட்டும் வாங்கியாச்சு. ஸோ இதுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறோம். ஸோ டிக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் $39 to $40 அடல்ட்டுக்கு வருது. அண்ட் கிட்ஸுக்கு $29 கிட்ட வருது. அண்டு நம்மளோட சீனியர் சிட்டிசனாக இருக்காங்க, வயசானவங்களை அழைச்சிட்டு வரீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் காசு வந்து குறையுது. அதாவது பார்த்திங்கன்னா இப்போ $40 அவங்களுக்கு $35 அந்த மாதிரி ஒரு $500 அந்த மாதிரி குறையுது. ஸோ ஆல்மோஸ்ட் 3580 கிட்ட சொல்லலாம் அடல்ட்டுக்கு. அண்ட் கிட்ஸுக்கு அபோவ் 5 இருக்கிறவங்களுக்கு தான் சார்ஜ் அப்ளை பண்ணுறாங்க. அண்ட் அந்த ரேட்டும் பார்த்திங்க அப்படின்னா அரௌண்ட் 2800 கிட்ட வருது. ஸோ நம்ம இப்போது டிக்கெட்டை வாங்கியாச்சு. இந்த லைனில் நின்றுட்டுருக்கோம். இதுதான் வந்து ஸ்கை லிஃப்ட் ரைடு. இது வந்து எல்லோ சேர்னு கூட சொல்கிறாங்க. அண்டு இது வந்து எப்படின்னா, இங்கே வந்து 3 ஃபுட் பாத்வே மாதிரி இங்கே போட்டிருக்காங்க. அடல்ட் வந்து எப்போதுமே வந்து கார்னர்ஸில் உட்காரணும். ஒரு லிஃப்ட் சேரில் வந்து 3 பேர் உட்காரலாம். அண்ட் கிட்ஸ் இருக்காங்க அப்படின்னா சென்டர் தான் அட்வைசபிள். அண்ட் பிலோ 5 இருக்காங்களும் சென்டரில் வந்து நீங்கள் கையில் உட்காந்துட்டு வச்சுக்கிறது பெட்டர் கிட்ஸை. அண்டு இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருக்க இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்னசியில் கேட்லின்பர்கில் ஸ்கைவே லிஃப்ட் பார்க்குங்கிறது. இது வந்து ரொம்பவே சூப்பரான அட்ராக்ஷனான ரைடுன்னு சொல்லலாம். இதில் போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தெரியல. அண்டு கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து லெவல் ஃபீட் இன்க்ரீஸ் ஆகும்போது பயங்கரமாக இருந்துச்சு. அண்டு நாங்கள் போயிருக்கிறது இட்ஸ் அ ஃபால் சீசன். அண்ட் ஃபால் சீசனில் லாட் ஆஃப் கலர் சேஞ்சஸை வந்து நம்ம வந்து இதில் உட்காந்துட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து லாங்கஸ்ட் இது வந்து பிரிட்ஜுன்னு சொல்லலாம். அண்டு இங்கே வந்து நம்ம கீழேருந்து இந்த ரைடுக்கு மேலே போயிட்டு அந்த மவுண்டன் வியூ பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதுலேயே தான் நம்ம ரிட்டன் ஆக போகிறோம். இது டே டைமில் இவ்வளோ அழகாக ஃபால் கலர்ஸை நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். அண்டு இதை எல்லோ சேர்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏன் எல்லோ சேரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு ஓல்டஸ்ட் ஒரு ஐகானிக் லுக்குக்கு கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி அவங்க வந்து 1954 கட்டியிருக்காங்களாம். அண்ட் இதில் வந்து போகும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த ரைடை ரொம்பவே வந்து ரசிச்சுக்கிட்டே, இங்கே உள்ள கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து இந்த மவுண்டெயினில் அழகாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ட்ரீயில் மேல் பகுதி வந்து கலர் சேஞ்ச் ஆகும். அதை ஹையர் எலிவேஷன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நடு பகுதி, அதாவது மிடில் கலர் சேஞ்ச் ஆகும் ட்ரீயில். அப்புறம் அதை வந்து மிடில் எலிவேஷன்னு சொல்லுவாங்க. அண்ட் லோவரில் சேஞ்ச் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கலர் மாறி அந்த ட்ரீஸோட கலர் வந்து
அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி காஞ்சி கொட்டிடும். நம்ம இப்போது போயிட்டுருக்கிறது ஃபால் சீசனில். ஸோ வந்து இங்கே வந்து கலர் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். இதே வின்டரில் போகிறோன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்னோவில் இருக்கும். ஸோ இப்போ எப்படி இருக்குது, இந்த நவம்பர் மந்த் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோ கடைசியில் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் ஜஸ்ட் என்ஜாய் த ரைட் வித் மீ. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. போகும்போது ஃபஸ்ட்டு ரைடுங்கிறதுனால அந்த வேலியில் கொஞ்சம் டீப்பாக இருக்குது. அது ஏறும்போது கொஞ்சம் ஜர்க் கொடுக்கும்போது அந்த வியூ பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. பட் இட்ஸ் அ வெரி நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இட்ஸ் அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். கண்டிப்பாக வந்து இதில் ஒரு தடவை என்னாச்சும் பயணம் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஜேர்னியில் நீங்களும் வந்து டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். இப்போது நம்மளை கீழே இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அங்கேருந்து நம்ம கிளம்பி இந்த ஸ்கை பிரிட்ஜுக்கு போக போகிறோம். த லாங்கஸ்ட் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ் இது தான். ஸோ கேட்டின்பர்க் டென்னசியில் இருக்குது. அண்ட் இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்குறீங்களா, ஃபுல் ஃபால் கலர்ஸ் வியூவை பயங்கரமாக நம்ம பார்க்க முடியும். அண்ட் டைம் இப்போ ஆல்மோஸ்ட் 3 o'clock கிட்ட இருக்குது. சீக்கிரம் இருட்டிடும் டியூ டு வின்டர் சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுனால. அண்ட் இந்த கிளாஸ் பிரிட்ஜும் இங்கே வந்து இருக்குது. ஸோ மிடில் இங்கே சன்செட் அண்ட் சன் ரைஸ் வந்து பார்க்குறது ரொம்பவே அற்புதம்னு சொல்லலாம். இந்த லாங்கஸ்ட் பிரிட்ஜ் வந்து 1954 கட்டியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரீபில்ட் பார்த்திங்கன்னா 2016 பண்ணியிருக்காங்க. கொஞ்சம் ஸ்ட்ராங்கராகவும் சேஃபராகவும் வந்து மக்கள் வந்து பயணிக்கணும் அப்படிங்கிறதுனால இது வந்து பர்ஃபெக்ட் ஃபார் வின்டர்னு சொல்லலாம். ஃபால் சீசனுக்கு பெஸ்ட் வியூ டு see த கலர்ஸ் அப்படிங்கிறத சொல்லலாம். அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேயே வந்து நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஃபுட் ரெஸ்டாரண்ட்ஸ் அண்ட் இந்த வியூவை ரசிக்கிறதுக்கான அண்ட் ஃபால் சீசனுங்கிறதுனால ஃபுல்லாகவே பம்கின் பேச்சஸ் எல்லாமே இங்கே செட் பண்ணியிருக்காங்க. த லாங்கஸ்ட் பிரிட்ஜு. ஸோ இதில் ரொம்ப பயணிக்கும் போது ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் பேனரமிக் வியூவை நான் உங்ககிட்ட காட்டுறேன். ஜஸ்ட் லிசன் டு த மியூசிக் அண்ட் see the video and you will enjoy it. அண்ட் நான் வந்து ஆப்பிள் iPhone 17 Pro Maxல நான் இதை ஷூட் பண்ணேன். ஸோ 8x வச்சு இந்த மவுண்டைன் கிட்ட அந்த க்ளவுட்ஸ் டச் ஆகிறத நான் இங்கே ஃபிலிம் பண்ணியிருக்கேன். அண்ட் யூ கைஸ் watch this video with a melodious music. இப்போ சடனாக கொஞ்சம் மழை வந்துருச்சுங்க. ஸோ குளிர் தாங்கலை.
எல்லாருமே கேம்ப் ஃபயர் கிட்ட உட்காந்தாச்சு. அண்ட் கையில் ஒரு காஃபி இருந்தால் ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இவ்வளோ அழகான இடத்துல இந்த ராக்கிங் சேர் வேறு வச்சுட்டு அண்ட் கேம்ப் ஃபயர் வச்சுட்டு இருந்தால் ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் கேட்டால் எப்படி இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து இந்த பிளேஸ் வந்து ரொம்ப காம் அண்ட் பீஸ்ஃபுல் அண்ட் ரொம்ப வந்து இட்ஸ் வெரி லவ்லி அண்ட் இந்த பேனரமிக் வியூ சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லலாம். அண்ட் இந்த பிரிட்ஜ் வந்து ஸ்கை பிரிட்ஜ். ஸோ த லாங்கஸ்ட் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ். இப்போ நான் உங்களுக்கு இங்கே கிளாஸ் ஃபோர் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லை, சில இடங்களில் வந்து அப்படியே ஓப்பன் ஸ்பேஸாக விட்டுருக்காங்க. சம் வென்டிலேஷன் வச்சு அப்படியே ஃபால் கலர்ஸை கீழேருந்தே கூட பார்க்கலாம். அண்ட் 2 சைடும் இப்போ நைட் வியூங்கிறதுனால லைட்டெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் நடந்து போகும்போது ஒரு இந்த லாங்கஸ்ட் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜில் இந்த வுட்டனில் மேக் பண்ணியிருக்காங்க கீழே ஃப்ளோர். அந்த சென்டரில் வந்து கிளாஸ் ஃப்ளோர். ஸோ நடந்துகிட்டே இருக்கும்போது கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அண்ட் இந்த வியூ பார்த்துட்டு போகும்போது இதுக்கு மேலே என்ன வேணும் அப்படிங்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் நிறைய மக்கள் பயணிக்கிறதுனால அதில் பயங்கரமாக ஷேக் ஆகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அண்ட் மழை பெஞ்சதுனால வழுக்கவும் செய்யுது. அதனால் ரொம்ப ஸ்லோவாக தான் நாங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். ஆஃப்டர் ரெயின் இந்த குளிரான இடத்துல நின்றுட்டு இதை பார்க்குறது ஐ எம் ஸோ ஹாப்பி. அண்ட் கீழே பாருங்கள், யூ கேன் see த ஃபுல் வியூ. அண்ட் கீழே கிளாஸஸால் ஃப்ளோர்ஸ் நடக்கிறதே வந்து ரொம்ப ஸ்லிப்பரியாக இருந்துச்சு. ஏன்னா இது மழை பெஞ்சிருக்கு. அண்டு கீழேயும் ஃபால் கலர்ஸ் தெரியுது. நான் ஒரு ஸ்டெப்பாக ஸ்லோவாக வச்சுட்டு இருக்கேன். வெரி பியூட்டிஃபுல் டு வாக் இன் திஸ் பெடஸ்ட்ரியன் பிரிட்ஜ். அண்ட் ஸ்கைவே டென்னசி வந்தீங்கன்னா டோன்ட் எவர் மிஸ் திஸ். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் பிளேஸ். இவ்வளோ அழகான இடம் இங்கே பார்த்தது ரொம்பவே ஹாப்பி. அண்ட் வி கோயிங் டு கெட் டவுன். இந்த நைட் வியூவில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தாலே தெரியும். அண்ட் அகெயின் நம்ம இந்த மவுண்டெயின்லேருந்து கீழே இறங்க போகிறோம் எல்லோ சேரில். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அண்ட் யூ கேன் see ஆல் கைண்ட் ஆஃப் ஃபால் கலர்ஸ். அண்ட் இருட்டவும் செஞ்சது. அண்ட் ஹோல் சிட்டி டவுன் டவுன் பார்த்திங்கன்னா லைட்டு வெளிச்சத்தோடு இருக்குது. கொஞ்சம் லைட்டாக ஊட்டி ஃபீலும் எனக்கு வருது. ஸோ லெட்ஸ் see the view. ஸோ மழை அகெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம வெளியில் கிளம்புறோம். ட்ரிசில் ஆகிட்டுருக்கு. என்னால் குளிர் தாங்க முடியல. அதனால் என்னோடய ஜர்க்கினை ஹெட்டில் கவர் பண்ணிட்டேன். அண்ட் இங்கேவே வந்து கிஃப்ட் ஷாப் வச்சுருக்காங்க. இங்கே டென்னசியில் கேட்லின்பர்கில் ரொம்பவே ஃபேமஸ் த கிரேட் ஸ்மோக்கி மவுண்டெயினில் நேஷ்னல் பார்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா பியருங்கிறது கரடிங்கிறது இங்கே வந்து நிறைய இருக்குமா. அதனால் இங்கே வந்தாலே சொவினராக இருக்கட்டும், இல்லை நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று வாங்குறீங்க கிஃப்ட் ஐட்டம்ஸ் அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து பியர்லேயே எல்லாமே மேக் பண்ணியிருப்பாங்க. ஈவன் வந்து சால்ட் அண்ட் பெப்பர் அண்ட் நம்ம யூஸ் பண்ணுற காஃபிக்கெலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதோட லிட்டு நம்ம கோஸ்டர்னு சொல்லுவோம் அது. அண்ட் பிளேட்ஸ், ஆல்பம்ஸ் அண்ட் கிறிஸ்மஸ் வர்றதுனால கிறிஸ்மஸ் தீமில் வேறு வச்சுருக்காங்க. ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே பியர்டாக தான் இருக்கும். ஸோ கரடி பொம்மையை வந்து இங்கே வாங்கிட்டு போகிறதே ஒரு பிக் மெமரின்னு சொல்லலாம். அண்ட் இந்த ஸ்கைவே லிஃப்ட் பார்த்திங்க அப்படின்னா அது இறங்கும் போதே ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க.
அதை வந்து நீங்கள் மெமரியாக கூட நீங்கள் வச்சுட்டு இங்கே ஸ்டாண்டு மாதிரி ஃபோட்டோ ஸ்டாண்ட் அந்த மாதிரி வாங்கலாம். அண்ட் கிட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது டாட்டா பில்தான் சொல்லுவாங்க. சின்ன வயசில் நான் இதை பார்த்துருக்கேன். இந்த ஊரில் வந்து இது ரொம்பவே ஃபேமஸாக இருக்குது. அண்டு நிறைய பியர்ஸ் தான் இங்கே வந்து ஃபுல்லாகவே வந்து கிஃப்ட் ஐட்டம்ஸில் வந்து வச்சுருக்காங்க. அண்ட் லாட் ஆஃப் மக்ஸ், அதுலேயும் பார்த்திங்கன்னா பியர் போட்டு கேட்லின் பர்க், ஸ்மோக்கி மவுண்டெயின்ஸ் செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இஃப் யூ ஆர் எ காஃபி லவர் அண்ட் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு நம்ம போகும்போது கண்டிப்பாக நமக்கு மனசுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொருளை நம்ம வாங்கி ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டோ அதாவது சோவினர்ஸோ நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அது ஒரு மெமரியாக இருக்கும். மோர் தேன் பிக்சர்ஸ், அதுவும் ஒரு நல்ல ஐடியா. அண்ட் இஃப் யூ வாண்ட் டு கிஃப்ட் ஃபார் சம்படி, திஸ் இஸ் அ வெரி அமேசிங் திங். நம்ம வந்து நம்ம கொலீக்ஸ்க்கோ, நம்மளோட ரிலேட்டிவ்ஸ்க்கோ, ஃப்ரெண்ட்ஸ்க்கோ அதை கொடுக்கலாம். ஸோ இந்த ஷாப்பில் நிறைய ஐட்டம்ஸ் இருந்துச்சு. எல்லோரும் ஒன்று ஒன்று வாங்கி ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் திங் டு see அண்ட் ட்ராவல் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த மாதிரி ஒரு ஸ்கைலிஃப்ட் பார்க்கில் போகிறது அந்த ஃபேமிலியோடு நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இட்ஸ் அமேசிங் பிளேஸ். அண்டு ரொம்ப க்ளீனாக சூப்பர்பாக இந்த இடம்லாம் வந்து ரொம்பவே மெயின்டைன் பண்ணுறாங்க. அண்டு நான் வந்து இங்கே சோவினர்ஸ் மாதிரி இங்கே சில இது ஐட்டம்ஸ் பார்த்தேன். எல்லாமே ஸ்மோக்கி மவுண்டெயினில் வந்து ஃபுல்லாகவே பியர் தீமில் தான். ஸோ அதை முடிச்சுட்டு இப்போ நைட் வியூ நம்ம பார்த்து என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ நைட் வியூ பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே டார்க் ஆகிடுச்சு. எந்த ஃபால் கலர்ஸும் என்னால் பார்க்க முடியல. இப்போ வந்து வெறும் லைட் வெளிச்சத்தில் நம்ம டவுன் டவுன் சிட்டியை பார்க்க போகிறோம். ஸோ எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோமோ அந்த இடத்துக்கு நம்மளை திருப்பி கொண்டு வந்து சேர்த்துருவாங்க. கீழேருந்து மேலே ஏறிட்டோம். அண்ட் இந்த இடம்லாம் கொஞ்சம் வந்து எலிவேஷன் வரும்போது கொஞ்சம் ஒரு ஜர்க் இருக்குது. அண்ட் இப்போது ரெயினும் மழை நல்லா பெஞ்சிட்டு இருக்குது. அண்ட் ஆல்மோஸ்ட் நாங்களும் கீழே இறங்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. அண்ட் திஸ் பியூட்டிஃபுல் ஜேர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன். இங்கேருந்து நானும் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஸோ லெட்ஸ் see. என்னோடய vlog உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த கேட்லின் பர்க் இப்போ நவம்பரில் இருள் ஃபுல்லாகவே பனி மாதிரி பனியால் அலங்கரிச்சிருக்கு. ஸோ வெரி நைஸ் வியூ. கீப் வாட்சிங் விவேகா vlogs.